ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சாஃப்டான கோதுமை பணியாரம். வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இது வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும், பாகுபதம் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்காங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்காங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடை சேர்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு முட்டை நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நல்ல பழுத்த பழம் 1 எடுத்துருக்காங்க. அது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ மாவு கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இப்போ வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஒரு குழி பணியாரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையுமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.